வணக்கம் நண்பர்களே, வெற்றிவேல் டிவைன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க பெரியபாளையம் பவானி அம்மன் திருக்கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் தமிழகத்து புகழ்பெற்ற சக்தி தலங்களில் ஒன்றா விளங்குது. கோயிலோட தலவரலாறு பார்க்கலாம் வாங்க. ஆந்திரிலிருந்து வந்த வளையல் வியாபாரிகள் பெரியபாளையத்தை நோக்கி வாணிபம் செஞ்சுட்டு ஊருக்கு திரும்பிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வியாபாரி சோர்வா இருந்ததால அங்கிருந்த ஒரு வேப்பாரி மரத்து அடியில தன்னோட வளையல் மூட்டையை வச்சுட்டு தூங்கிட்டாரு. கண் விழிச்சு பார்த்து கூட அவரோட வளையல் மூட்டையை காணும். அவரு எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாரு. கடைசியா அங்க இருந்து ஒரு புத்துக்குள்ள அவரோட வளையல் மூட்டை கிடைச்சது. அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச அவரு ஊருக்கு திரும்பி போயிட்டாரு. அன்றிரவு அவரோட கனவுல அம்மன் தோன்றி, நான் ரேணுகா தேவி பெரியபாளையத்தில் சுயம்புவாக அமர்ந்துள்ளேன், எனக்கு கோயில் அமைத்து வழிபடுவாயாக என்று ஆணையிட்டு போயிட்டால் அந்த வளையல் வியாபாரி ஊர் மக்களோட வந்து அந்த புற்றை அகற்ற முயன்ற போது கடப்பாறை பற்ற அந்த புற்றிலிருந்து ரத்தம் பீறிட்டுச்சு. அதை பார்த்து அங்க இருந்த மக்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. உடனே அவங்க தங்கிக்கிட்ட இருந்த மஞ்சளை பிடிச்சி அந்த ரத்தம் வந்த இடத்துல வச்சாங்க. வச்ச உடனே ரத்தம் நின்று போயிருக்கு. பிறகு அந்த புற்றை பொறுமையா அகற்றப்போ அங்க சுயம்புவாக அம்மன் காட்சி அளிச்சாங்க. இதிலேயே அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. இப்பொழுதும் அம்மனுக்கு அந்த வெள்ளி கவசத்தை நீக்கினா கடப்பாறை பட்ட இடம் தழும்பா தெரியுன்றது ஐதீகம். கோயிலோட சிறப்பு பார்க்கலாம். இந்த கோவில் ஆடி மற்றும் ஆவணி மாசத்துல திருவிழாக்களும் பூண்டு இருக்கும். தமிழகம் மற்றும் பல மாநிலத்துல இருந்து மக்கள் அம்மனை தரிசிச்சுட்டு போறாங்க. இங்க வர மக்கள் அவங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறியதும் வேப்பிலைய ஆடையாக உடுத்தியின் பொங்கல் வைத்தும் அங்க பிரதர்ஷனம் செய்தும் முடிக்காணிக்கை செய்தும் தன்னோட நேர்த்திக்கண்ணை செலுத்திட்டு வராங்க. கோவில்ல மனதார வேண்டினா மாங்கல்ய பலம், குழந்தை பாக்கியம், தீராத நோயை நீங்கோன்றது இங்க வர மக்களோட ஆழமான நம்பிக்கையா இருக்கு. உங்களால முடிஞ்சா ஆடி மாசத்துல இந்த அம்மனை தரிசிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.